தாலிக்கு தங்கத்த நிறுத்துனாங்க தெரியுமா? அது இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஜெயலலிதா பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து +2 முடிச்சா கல்யாணத்துக்கு அந்த அந்த அத நம்பி கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்கங்க. தாலிக்கு தங்கம் பிரச்சனை. ரூ. 50,000 அந்த கல்யாணத்துக்கு குடுக்குறதெல்லாம். இன்னைக்கு எல்லாம் போச்சு உங்களுக்கு. நீங்க அத கல்விக்கு குடுக்குறதுன்றது வந்து அது ஒரு நல்ல திட்டம் தான் நான் சொல்லல. ஆனா வாக்கு வங்கி அளவுல அது ஒரு ஓட்டைய போட்டுருக்கு. நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும், சிக்கல்கள் நெறைய இருக்குதுங்க. இவங்க நெனைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நீங்க அத தேடி தேடி பார்க்கணும் அவசியம் இல்ல. இப்ப நான் சொன்னத வச்சாலே பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூன்னு புரியும். என்ன இவங்களோட அட்வான்டேஜ்னா, மீடியா டோட்டலா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எதிர்க்கட்சிகளால திறம்பட அரசுக்கு எதிரான உணர்வ மக்கள் மத்தியில ஏற்கனவே இருக்கிற உணர்வ இன்னும் தட்டி எழுப்பி கொண்டு போக முடியல. நம்ம சொல்ற மாரி ஸ்டாலின் தான் லக்கியஸ்ட் சிஎம். அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது. ஆனா அதனால வந்து இது வந்து அப்படியே இது தொடரும்லாம் நீங்க கனவு காண முடியாது. டஃப் ஃபைட் இருக்கும். லிட்டில் பிட் எட்ஜ்ல கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்கல. இன்னமும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்கல. கூட்டணிக்கு தனிப்பட்ட முறையில திமுகவுக்கு. டஃப்பா ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா, கண்டிப்பா ஆட்சி மாற்றம் கூட உறுதி.